இருப்பது பொருளும் நிறைந்தவன் பொய்யில் வளர்ந்த காடு என்னும் எழுத்தும் நிறைந்தவன் இறைவன் திகழும் வீடு என்னும் எழுத்தும் நிறைந்தவன் இறைவன் திகழும் வீடு அந்த தெய்வம் இருப்பது ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை கலையில் கலையில் மலலை மொழியில் இறைவன் உண்டு மொழிகள் இறைவன் உண்டு இவைதான் தெய்வமும் என்பதை அறிந்தால் ஏற்றும் உனது தொண்டு இவைதான் தெய்வமும் என்பதை அறிந்தால் ஏற்றும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது அது இங்கே அந்த தெய்வம் இருப்பது இங்கே இங்கு வேலன் வேடன் விருத்தனாக நடிக்கும் எம்எம் முத்து முருகன் அவர்களுக்கு துத்தாக்குடி கிராமம் இளைஞர்கள் சார்பாகவும் செகிடி என்ற செல்வநகர் கிராமம் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். இந்த குலதெய்வ வழிபாடு உள்ள கிராமம் இந்த துத்தாக்குடியில் ஸ்ரீ ஆதரவனார் ஏழுமுகாளி மற்றும் பரிகார தெய்வங்கள் துத்தாக்குடி கிராமத்தில் தங்கியிருக்கும் தெய்வங்களுக்கு செங்கமடை கிராமம் உபயக்காரர்கள் செங்கமடைக்கு குலதெய்வ வழிபாடு உள்ளவர்கள் முருகனாக நடிக்கும் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்கும் முத்து முருகன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பில் நின்று கற்றோர் நினைவில் நடந்துறன மறுப்பில் நின்ற பாவை என் மருங்கி வளர்கிறாள். செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சேர்க்க வைத்த அறிஞர் பெருமக்களின் வழியில் தோன்றிய பெரியோர்களே, தாய்மார்களே, நாடகக்கல ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அற்புதமான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு அண்ணார் மாயகுலத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் எழில் கணேஷ் அண்ணன் அவர்கள் கணேஷ் அண்ணன் அவர்களுக்கும் ஜெய் கணேஷ் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நம்மை பெற்ற தாய் தந்தை தான். அந்த வகையிலே தாயை வணங்கி முதலில் சிறப்பிக்க வேண்டும் என்று தாய் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும்,
பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். கண்ணியர்க்கும் காலையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனைகளை தவறாத காதல் பயிர் வளர்த்து. கண்ணியர்க்கும் காலையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனைகளை தவறாத காதல் பயிர் வளர்த்து. அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை கொடுத்து பின்வரும் சந்ததியை பேணுமுறை வளர்த்து பெற்ற திருநாட்டிலே பற்றுதலை விதைக்கணும். பற்றுதலை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். மனிதர் குல பண்புதனை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து. மனிதர் குல பண்புதனை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து. ஓர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர் வளர தினமும் சேகமதை வளர்த்து. இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்ப பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். என்றும் நாணயத்தை வளர்க்கணும். என்றும் நாணயத்தை வளர்க்கணும். ஊர் பேர் சொல்லு. காவனக்கோட்டை, காவனக்கோட்டை சொல்லுங்க. சூச்சக்கண்ணேரி, சூச்சக்கண்ணேரி, வடக்கு மாரந்தை, வளத்து மலாரந்தல், மேட்டுக்கக்களத்தூர், மேட்டு கற்களத்தூர் கிராம 4 கிராமமும் சேர்ந்து துத்தாக்குடி மண்ணில் இருக்க ஆதிலமலை ஐயனார், ஏழுமுகக்காளி, வில்லாயம்மன் பரிகார தெய்வங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உள்ளவர்கள் காவனக்கோட்டை. அந்த 3 கிராமமும் சேர்ந்து அவர்கள் சார்பாக முத்துமுருகன் வேலன் வேடன் விருத்தராக அடிக்க முத்துமுருகன் அவர்களுக்கு ரூபாய் 500 நன்கொடை வழங்குகிறார்கள். பலே பலே. இந்த சின்னஞ்சிறு கலைஞனையும் பாராட்டி 500 அன்பளிப்பு வழங்கிய இந்த மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை உங்களை வந்து முருகனை நினைச்சிட்டாங்க. மிக பெரும் பாக்கியம். மோதிர கையில் கொட்டு வாங்கின மாதிரி இருக்குது வாத்தியார. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம் என்று இந்த உலகிற்கு உதவுத்தவன் எமதண்ணன் ஐங்கரத்தான். இந்த அன்பளிப்பு வந்து என்னால் மட்டும்லாம் கிடையாது, நீங்களும் இல்லைனாலும் அதை வாங்குறது கொஞ்சம் சிரமம் தான். அற்புதமாக உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். என்ற காரணத்தினாலே உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம் என்று உலகிற்கு உதவுத்தவன் எமதண்ணன் ஐங்கரத்தான். ஐங்கரத்தானின் தமையனாய் ஆறுமுகத்தான், நான்முகத்தானின் மகன் நாரத மகரிஷி நல்லதொரு வாசகத்தை கேட்டு வேலனாக இருந்தான். வேடனாக ஒரு மாதிரி அற்புதமாக வந்துவிட்டேன். இடத்தை பார்க்கின்ற பொழுது வாழக்கூடிய மக்களை வைத்து இடத்திற்கு பெருமையா அல்லது இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமையா என்று பார்த்தால் வாழக்கூடிய மக்களை வைத்து தான் இடத்திற்கே பெருமை என்ற வகையிலே உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பெண் சொல்வார் என்ற கூற்றுக்கணங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் அற்புதமாக இந்த கிராமத்து மக்களை தாயில்லம்
தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. தேவனதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தேவனதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பால், தருமத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பால், தருமத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் நம்மை சுமப்பாள். தூய நிறமாய் கிடப்பாள், தோளில் நம்மை சுமப்பாள். தன்மை இல்லாமல் தன்மையில்லாமல் நான் இருந்தாலும் தாய்மையிலே மனம் கணிந்திடுவாள். அந்த தாயில்லாமல் நான் இல்லை. ஆதியும் தம்மும் அவள்தான், நம்மையாளும் நீதியும் அவள்தான். ஆதியுந்தமும் அவள்தான், நம் ஆளுள் நீதி அவள்தான். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. அற்புதமான இடம். நன்றி நன்றி நன்றி. அதானே கைதட்டல் தான் வேணும். நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பு கூட பெருசு இல்லை. அற்புதமாக முறையில் ரசித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்காக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களிலே அற்புதமான இடம் குறிஞ்சி நிலம். இடத்தை பார்க்கின்ற பொழுது மலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும், அதிலும் இருமடங்கு வளமன பூத்து குலுங்கும் காயா, கொன்றை, கமுகு போன்ற மலர் மரங்களும், அந்தி சாயும் நேரத்தில் அகல் விளக்கு போல் காட்சி தரும் அல்லிமலர் கூட்டங்களும், அதற்கிடையே ஓம்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவையினங்களும், வண்டினங்களும், மயில்களும், மட்டங்களும், அன்னங்களும், தாராக்களா. இடத்தை வர்ணிக்க வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமானாலும் வர்ணிக்கலாம் என்ற தன்மையான இடத்திலே அந்த பொன்மாங்குயில் சிங்காரமாக பொன்மாங்குயில் சிங்காரமாய், பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே. சங்கீதக்காரன் எந்தன் காதல் பார்வையில், உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில். பொன்மாங்குயில் சிங்காரமாய், பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே. சங்கீதக்காரன் எந்தன் காதல் பார்வையில், உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில். பொன்மாங்குயில் சிங்காரமாய், பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே. வானை தொட்ட மேகம் எங்கே, பூவை தொட்ட தாகம் என்ன, தேனை தொட்ட மண்டு எங்கே, காற்றில் விட்ட செய்தி என்ன. வானை தொட்ட மேகம் எங்கே, பூவை தொட்ட தாகம் என்ன, தேனை தொட்ட மண்டு எங்கே, காற்றில் விட்ட செய்தி என்ன. தங்கமலை சாரலங்கள் ஊரோ, இங்கு என்னை கைது செய்வார்.
கண்கள் கண்டேன் என்னை பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே ஞாபகத்தை விட்டு விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை நான் இருந்த குண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாரும் இல்லை ஞாபகத்தை விட்டு விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை உண்மை என்ன பேச வைத்தார் யாரோ உள்ளத்துக்கு உள்ளம் வைத்தார் யாரோ சொந்தம் என்று தென்றல் என்னை தாராட்டுதே சொல்லும் நதி என்னை தொட்டு நிரப்பாய் கச்சேரிதான் சோலைக்குள்ளே பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீதக்காரன் எந்த காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே. நன்றி நன்றி நன்றி. அருமமாக இடத்தை வர்ணித்து விட்டாலும் கூட தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர் இங்குதான் வள்ளி இருப்பதாக. வள்ளி இருப்பதற்கு அடையாளமாக ஏதாவது சத்தம் கேட்கிறது என்று பார்க்கலாம். ஆளோலம் சோ ஆளோலம் சோ மிருகமே உனக்கு என்ன வேண்டும்? ஆளோலம் சோ என்ன ஒரு அற்புதமான கானம். இந்த கானத்தை பாடிக்கொண்டிருப்பவள் சாதாரணப்பட்ட பெண்மணியாக இருக்க வாய்ப்பே இல்லை. குரலிலிருந்து யாழிருந்து எதிர்மார்கள் மழலை சொல் கேளாதார் என்பதற்கெனங்க கூவாமல் கூவிக்கொண்டிருக்கின்றாள், பாடாமல் பாடிக்கொண்டிருக்கின்றாள். இப்பேற்பட்ட பெண்மகளின் சாரீரமே இப்படி இருக்கிறது என்றால் சாரீரத்தை தரக்கூடிய சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கையிலே அண்ணே வாங்கிட்டேன். செல்வராஜ் அம்மா அவர்கள் குடும்ப சார்பாக இங்கே இசைக்குழுவினரை பாராட்டி 200 அன்பளிப்பு வழங்கி பயன்படுத்தினார்கள். இசைக்குழுவினரை பாராட்டி அன்பளிப்பு வழங்கிய அந்த குடும்பத்தாருக்கு மனமா நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 வணக்கம். இந்த தன்மையான இடத்திலே பூமாலை
கச்சேரி இடத்தை வர்ணித்து விட்டாலும் கூட யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருக்கின்றார். என்ன விட்டு சேர்ப்பார்? எப்ப பார்த்தாலும் இழுத்துட்டே அழிவியானா என்ன மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கா இருக்க வளையப்பை கூற மான்களை ஒரு மான் வர கண்டீர நீங்களே ஒரு மான்களை ஒரு மான் வர கண்டீர நீங்களே யார் காணும் சில வேடரை மனை யார் புறத்தில் வந்து தேடுறீர் யார் காணும் சில வேடரை மனை யார் புறத்தில் வந்து தேடுறீர் நீகிட்ட பாடுக்கு காலுட்ட கையிட்டு நேரக்கடனை பார்த்தீரோ யார் காணும் சில வேடரை மனை யார் புறத்தில் வந்து ஒத்தையில ஒரு இலையா அத்தமாக புள்ளே புழுக்கமா பாடுற அசிமா பாடுற ஒத்தையில ஒரு அத்தமாக புள்ளே ஒத்தையில ஒரு அடியே அத்தமாக புள்ளே இசையரசு எங்கள் அண்ணன் வரவேற்பு. எனக்கு இசையரசன் வந்து எனக்கு அண்ணன் நல்ல மனுஷன். ஆமாம் பிறந்திருப்பார் புள்ள. ஆமாம் உசுப்பேத்தி நீ வாடிச்சோனேன்னு உட்காந்து அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. மான்குட்டியை தேடி வந்தது வழக்குறுக்கலாம் என்று வந்தேன். ஆனால் தங்களை பார்த்தால் இடத்திற்கு பொறுப்பானவர்கள் போல் தெரியவில்லை. இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளியை அலைங்கள். அப்போ நான் பொறுப்பான வந்திருக்கீங்க. அல்லக்கைகள் போல் தென்படுகிறது. அப்படியா? ஆமாங்க. சரி, மானுக்கு எத்தனை கால்? அல்லக்கை மானுக்கு 4 கால். யார் சொன்னா? 4 கால். என்ன இப்படி சொல்றீங்க? 4 கால் தானே? இல்லையே, 4 கால். மானுக்கு 1 கால். 1 காலா? காலா? அப்படி நீ விவரமா தொட்டு பேசணும். மானுக்கு 8 காலுங்க. உட்காந்தா எந்திரிக்காத. மானுக்கு 8 காலு. கேக்குறது சொல்லு. நான் சொல்றேன் கேளுங்க. ஐயா வேடரே, நாங்க அல்ல கை சொன்ன இல்ல. ஆமா. நீ நல்ல கையா இல்ல ஒல்ல கையான்னு பார்த்து போடுவோம். உட்காந்தா எந்திரிக்காத வயலுக்கு படுத்தா எந்திரிக்காத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? தங்கச்சி ஐயா சொல்லு இல்லடா நீ.
தங்கச்சி இருக்கு முழுக்கம் விழுப்பந்தோறும் உயிரிலும் ஓம்பப்படும் சொல்ல வந்தேன். ஆனா இசையரசு எங்க அண்ணன் நல்ல மனுஷன். புள்ள பிறந்திருப்பாரு அறிவு பேரு வேற அறிவு ராஜா. ஓன் தம்பி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அண்ணே ஓன் தம்பி அப்படித்தானே இருப்பேன். அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு திட்டுறேன். இங்க என்ன நடக்குது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு என்ன கிழமை? ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம்? வெள்ளிக்கிழமை என்ன வருவோம்? அண்ணன் கணக்கெடுத்து கஞ்சி ஊத்துவோம். கணக்கெடுத்து கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். நீங்க கணக்கு பண்ணீங்களா? ஆள் கிடைக்கலமா. இந்த பிள்ளையும் கணக்கு பண்ணல. 2 பேருமே வயசு பிள்ளையே. அப்ப நான் பண்ணவா? இன்னும் வயசுக்கு வரல நீ. அண்ணே என்ன கணக்கு நீ பண்றியா? ஆமா. உனக்கு கணக்கு பண்ண தெரியுமா தெரியாதா? இல்ல எனக்கு இது வரைக்கும் கணக்கு பண்ணதில்லை. அப்பா அண்ணன் தங்கச்சிக்கு 1 அடிப்பா. தங்கச்சிக்கு 1. அந்த பிள்ளை அங்க போய் நிக்குது. இந்த பிள்ளைக்கு 2. அண்ணனுக்கு 3 சொல்றடா. ஆனா இல்ல. ஆனா எனக்கு 3. ஒண்ணு கூடுதே. என்ன காரணம்? இவர் 4வது. அதே அவர் யார்? அவர் இனத்தவர். எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? தவறு செஞ்சுட்டு வந்திருக்காரு. தவறா? அண்ணே இனத்தவர் அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? அவர் மானை துரத்தி வந்தாராம். மானா? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம். அவர் என்ன தெரிவிச்சாரு? அவர் துரத்தி வந்த மான் உள்ளர இருக்குன்றாரு. உள்ளர இருக்குது. வரவேற்பு கொடுத்தீங்களா? பார்த்தா தெரியும். கொடுத்தம்மா. நான் பாடி கொடுத்தேன். பாட்டு பாடி. இந்த பிள்ளையும் பாடி கொடுத்துச்சு. அண்ணா நீங்க ஆட்டமாடி புள்ள பாட்டு பாடி அழகான வரவேற்புகள் கொடுத்திருக்கீங்க. பாட்டு பாடி ஆட்டமாடி இந்த பிள்ளை பாடி 25 இன்ச்சு. அண்ணே வா 23. உனக்கு தானே நீ கடையில வேலை பார்த்தல உனக்கு தான் தெரியும். முத நீங்க சும்மா இருங்க. ஆமா. வணக்கத்துக்குரிய வேடுவரே வருக. அந்த மனுஷனை தூள்ல புடிச்சு கட்டி போடுங்கனே. ஆள் கிடைக்காம ஒண்ணு தள்ளுறான் பாரு. காலங்காத்தால காலமாடு தெரியல. ஆள் கிடைக்காம ஒண்ணு தள்ளுறான் பாரு. முருகா இவ்விடத்தில் இமர்ந்து நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் ஒரு நேர்மையும் நேர்மையில் ஒரு பொறுமையும் பொறுமையில் ஒரு பெருமையும் கைக்கொள்ளு விதத்தில் வில்லெடுத்து விளையாடு வேடுவர் குலமகனே வருக. தமிழில் சொல்லெடுத்து உரையாடு உயர்ந்த குணமுடையவரே வருக என்று வரவேற்கிறேன். தங்களை யாரு எதற்காக வந்தீங்க? வந்து விவரம் என்ன தெல்ல தெளிவாக எடுத்து கூறுங்க. வாங்க ஐயா எடுத்து கூறுங்கயா. நன்றி அண்ணே. இங்க வாங்க. எனக்கு இடைஞ்சல. ஆமா தெரியும். அண்ணே மானு வந்ததா வரல நான் பதில் சொல்லிட்டு வரேன். நீங்கள் இந்த பிள்ளை உள்ள போய் என்ன செய்யணும்? தேனும் தினமாவும் பிசைஞ்சு எடுத்து வைங்க. பிணைஞ்சிட்டு தானே இருக்கேன். இங்க வாங்க. கூட்டி கொண்டு வந்து விட்டீங்கல்ல, உங்க வேலை முடிஞ்சு கிளம்புங்க. நான் என்ன புரோக்கர் வேலையா பார்த்துக்கிட்டேன். கூட்டியாந்து விட்டுட்டு காசு வாங்கிட்டு இல்ல. கேளு, உனக்கு நான் இன்னைக்கு பக்கத்தில் நின்றேன்னா புள்ள பூச்சியை மடியில் கட்டின மாதிரி. அதனால உனக்கு நான் இடையூறாக இருக்க விரும்பலை. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உனக்கு ஒன்று சொல்கிறேன். எங்கடா இவர் நாடகம் ஆரம்பிச்சு ஒரு நேரம் ஆச்சு, காலையில் கும்பாபிஷேகம் நடக்குது, இவன் ஒரு நல்ல வார்த்தை சொன்னானான்னு நீங்களாம் நினைக்கலான்னு. ஆமாம் ஆமாம், அதுக்காக சொல்கிறேன். போயிட்டு வர்றேங்க. எப்போ போவேன்? போயிட்டு வரேங்க. சரி, பாட்டு பாடிட்டு போ. இந்த பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பிவிடுமா. என்னன்னு உள்ளர போனோன்னா தூக்கி கூட அன்னை சொருவார்னு. வேலையெல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கல, யார் பாக்குறது? போமா. இது காசு வாங்காம நடிக்கிறதுக்கு அர்த்தம். மறுபடியும் ஆடு, மறுபடியும் போடு. ஆமா போ.